ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கான்ட்ரோம்னு ஒரு படம் வந்ததுன்னா நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆண் மேல தப்பே இருக்காது. ஆனா வந்து வேற யாரும் இருக்கல, ஒரு ஆண் வர்க்கத்தின் மீது இருக்கிற கோபத்தின் காரணமா அந்த எல்லாத்தையும் அந்த ஆண் வந்து ஒரு லாயர் போடுவாங்க. அதுக்கு வந்து அவங்க மனைவியும் முடிஞ்சா இருப்பாங்க. அது வந்து சமூகத்துல நிறைய நடந்திருக்கு. பெங்களூர்ல கூட ஒருத்தர் வந்து அந்த ஒய்ஃப் வந்து அவர் மேல 5 கேஸோ 6 கேஸோ போட்டிருக்கு. அவரால் அங்க இருந்து புனேக்கு போயிட்டு போயிட்டு வர முடியலன்னு ஒரு 1 மணி நேரம் வீடியோ போட்டு அவர் இறந்து போனார். இதுவே 1 மணி நேரம் ஒரு பொண்ணு வீடியோ போட்டு இருந்தா நேரம் இந்த உலகம் முந்தளிச்சிருக்கும். செத்தது ஒரு ஆண்னாங்க, அது பெருசா கண்டுக்கவே இல்லை. இது வந்து பெண்களோட ராஜ்யம். நம்ம இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் இது பெண்களோட ராஜ்யம். இப்ப பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா, நான் வந்து கொடுக்கல அப்படின்னா, ஒரு பொண்ணு கேட்டு கூட நீ தண்ணி கொடுக்கலையா அப்படின்னு நடிப்பாங்க. அதே நான் பொண்ணுக்கு தண்ணி குடிச்சிட்டேன்னா, பொண்ணு கேட்டா மட்டும் தண்ணி கொடுக்குற மாதிரி, இதே ஒரு பையன் கேட்டு தண்ணி கொடுப்பானு நடிப்பாங்க. ஸோ இப்படிதான் அந்த சமுதாயம் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த சமுதாயத்துல வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதையும் சூடோ ஃபெமினிசத்தை பத்தி ஃபெமினிசம்ல இருக்க குறைகளையும் எல்லா இசத்துலயுமே குறைகள் இருக்கும். எதுவுமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. 100% பர்ஃபெக்ட் ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா கடவுளாலேயே பர்ஃபெக்டா ஒரு மனிதன் உருவாக்கவே முடியல. நீ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும்போது கடவுளுக்கே பர்ஃபெக்ட்ன்ற வார்த்தை வந்து நிராசையான போது நார்மலா மனுஷங்க நமக்கு எப்படி அது வந்து மேற்கொள்ள முடியும்? அப்ப அந்த வார்த்தையே கிடையாது. மேன் வித் ஃபிளாஸ். எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்கும். குறைகள் எவ்வளவு இருக்கு, நிறைகள் எவ்வளவு இருக்கு, அதை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எது சரின்னு நமக்கு தோணுதோ அதை செய்யணும். ஆனா வந்து நமக்கு சரின்னு படுறத வந்து யாரோ ஒருத்தவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதான் இருக்கக்கூடாது. நமக்கு சரின்னு படுறது மற்றவங்களுக்கு தப்பா படுதான்னு நம்ம 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கறது பழகிறது எல்லாமே யாரோ ஒருத்தர் நம்ம இந்த வழியில தான் பார்க்கணும்னு முடிவு பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. உங்களுக்கு அந்த பார்வை இருக்கான்னு சொல்லுங்க. இப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போறோங்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க பின்னாடி வந்து வேலை செய்யறாங்க, பிஆர்ன்னு சொல்றாங்கல்ல. அப்படி அவங்க வேலை செய்யறது யாருன்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு நம்மளை முடிவு பண்ண வைக்க அவங்க வந்து வேலை செய்யறாங்க. அது ஏதோ பிஆர்ன்னு சொன்னா வேற யாரும் கிடையாது. அவங்களும் நம்மளை போலவே நம்ம கூடவே இருக்கு, நம்ம சகோதரர்கள் தான். பணத்தை நோக்கி பணத்துக்காக அந்த வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது பணம் பிரதானமான ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம அதை எப்படி சரி செய்யணும், இதுல இருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படிங்கறதான் நம்ம வந்து சரி பார்க்கணும். நான் சொன்னதுல எதுவும் தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே போல நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன், தண்டனைகள் கொடுக்கப்படுவது வந்து குற்றங்களுக்கா அல்லது குற்றவாளிகளுக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒருவேளை குற்றங்களுக்கு நம்ம வந்து தண்டனை கொடுத்திருந்தோம்னா அதே போல ஒரு குற்றம் நடந்திருக்க கூடாது. குற்றவாளிகளுக்கு நம்ம வந்து தண்டனை கொடுத்திருந்தோம்னா அந்த குற்றவாளி திரும்பி இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இது வந்து ரொம்ப நாளா டிபேட்ல இருக்கு. இது நான் தப்பா கூட இருக்கலாம்.